இன்றைக்கி இட்லி சாம்பார் வைக்க போகிறோமா. அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பல்லாரி, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்மா. எல்லாம் கடாயில் எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம்மா. மிளகாய் போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கு, இது கூட கத்திரிக்காய் வச்சுருக்கோம்மா. கத்திரிக்காய் நறுக்கோங்க. எடுத்தாச்சுமா. அதுக்கப்புறம் குக்கரில் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கோம்மா. 100 பருப்பு கழுவி வச்சுருக்கோம்மா. அந்த பருப்பு கூட காய தட்ட போகிறோம்மா. இப்போ காய அவிக்க போகிறோம். அது கூட மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து நம்ம உரப்புக்கு தகுந்தால இது வீட்டில் தயாரித்த பொடிமா. இது நல்லாவும் இருக்குமா பொடி. சாம்பார் பொடி இவ்வளோ போட்டுக்கோங்க. பருப்புக்கு தகுந்தால தண்ணி வச்சுருக்கேன். ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதாம்மா. காய் வைக்கும்போது தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்கம்மா. அதாவது விசிலில் வெளியே வரும், அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. குக்கரை மூடி நல்ல ஒரு 3 சவுண்டு வந்தோடனே காய் நல்லா வெந்துருமா. ரெடி ஆகிட்டுமா. இனி நம்ம தாளிசத்தை மாத்திரம் போட போகிறோம்மா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கம்மா. தாளிக்க போகிறோம்மா. கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கடுகு, ஜீரகம், 2 வெந்தயம், கருவேப்பிலையும் போட்டாச்சுமா. சாம்பாரில் கொட்டி வச்சு இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுமா. சாம்பார் ரெடி. இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டுமா. இப்போ சாப்பிட போகிறோம்மா. நீங்களும் சாப்பிட வாங்கம்மா.